ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸோட பேர் அன்டேம்ட். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு நேஷ்னல் பார்க்கில் 4 மவுண்டெயின் கிளைம்பர்ஸ் ஒரு பெரிய மவுண்டெயின் மேலே ஏறிட்டுருக்காங்க. அவங்க அந்த மவுண்டெயினோட டாப்பை ரீச் ஆக இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கிறப்போ அந்த மலையோட உச்சியிலேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுகிறா. அவள் இந்த மவுண்டெயின் கிளைம்பர்ஸ் எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்க அந்த கயிறில் சிக்கிடுறா. இப்போ இவங்க எல்லாரோட கயிறும் ஒன்று ஒன்று அறுந்துகிட்டே வருது. எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்க எல்லாருமே உயிரோடு அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. ஆனால் மேலேருந்து விழுகிறப்பவே அந்த பொண்ணு இறந்து தான் விழுந்திருப்பா. அந்த பொண்ணு யார், எப்படி இந்த இடத்துக்கு வந்தா, இங்கேருந்து எப்படி கீழே விழுந்தா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸர் வராரு. அவர் தான் இந்த சீரீஸோட ஹீரோ. அந்த பொண்ணு அந்த மலைக்கு மேலேருந்து விழுகிறப்பயே இறந்து போய் தான் கீழே விழுந்திருப்பா. அதுக்கு காரணம் அங்கே நடந்த அனிமல் அட்டாக்னு இவங்க நினச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட காலில் அனிமல் அட்டாக் பண்ண மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணை பற்றி வேறு எந்த டீட்டெயிலுமே இவங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு காணோங்கிற மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் எதுவுமே வந்திருக்காது. ஹீரோ இந்த பொண்ணை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ அந்த பொண்ணோட கையில் இருந்த ஒரு ப்ரேஸ்லெட்டையும் கையில் இருக்க ஒரு டேட்டூவையும் பார்த்துருப்பாரு. அந்த டேட்டூ எக்ஸ் மார்க்கில் இருக்கும். அந்த எக்ஸ் ஃபுல்லாக கோல்டில் ஃபில் ஆகிருக்கும். அந்த ப்ரேஸ்லெட்டை பற்றி விசாரிக்கிறப்போ அந்த இடத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த குழந்தைங்களுக்கெலாம் அந்த ப்ரேஸ்லெட் கொடுத்ததா சொல்லுவாங்க. ஹீரோவுக்கு ஒரு சின்ன பையன் இருந்திருப்பான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே காட்டுக்கு அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட கேம்புக்கு வந்தப்போ வழி தவறி போயிட்டதாகவும் அந்த பையனை யாரோ கடத்திட்டு போய் கொண்டுட்டதாகவும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த குட்டி பையனுக்கு இந்த காட்டை பற்றி நல்லாவே தெரியும். அவனை யார் அப்படி பண்ணாங்கிற விஷயம் இப்போ வரைக்குமே வெளியே யாருக்குமே தெரியல. ஆனால் அந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லேயே அந்த காட்டுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ்மேன் காணாமல் போயிருப்பார். அவர் என்ன ஆனாருன்னு இப்போ வரைக்கும் எந்த தகவலுமே இருக்காது. இப்போ ஹீரோ அந்த பொண்ணு அந்த காட்டுக்குள்ளே எங்கெல்லாம் நடந்து போயிருப்பாங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அந்த பொண்ணு ஒரு ட்ரக் டேப்லெட் வச்சுருந்ததை இவர் கண்டுபிடிக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த பொண்ணோட பாடியில் ஒரு புல்லட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பொண்ணு கீழே விழுகிறதுக்கு முன்னாடி யாரோ இந்த பொண்ணை ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோ கண்டுபிடிச்ச அந்த ட்ரக் டேப்லெட்டை வச்சு ஒரு பையன்கிட்ட போய் விசாரிப்பார். அவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பான்னு. அந்த பையன்கிட்ட இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லியிருப்பார். அந்த பையன் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட இதை பற்றி கேட்குறான். அப்போ அவர் திட்டி அந்த பையனை அங்கேருந்து வெளியே அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாரு, இதை பற்றி விசாரிக்காத, உனக்கு ஆபத்து வரும்னு. அவர் சொன்ன மாதிரியே அந்த பையன் விசாரித்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையனை மாஸ்க் போட்ட யாரோ அவன் கார்லேயே வச்சு அவனை கொன்னுடுறாங்க. அவனையும் அந்த காட்டில் இருக்க ஒரு லேக்கில் தூக்கி போட்டுடுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா? அந்த காட்டுக்குள்ளே அப்படி என்னதான் ரகசியம் இருக்குது? ஹீரோவோட பையனை 5 வருஷத்துக்கு முன்னாடி கடத்திட்டு போய் கொன்னது யார்? இதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இது ஒரு லிமிட்டட் சீரீஸ். மொத்தமாகவே 6 எபிசோட்ஸ் தான் இருக்குது. இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்லேயே இருக்குது. இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.